என்ன பேசலாம்? என்ன வேணா பேசலாம் தான். ஆனால் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். பேசலாம். பியூஷ் கோயல் இருக்கார்ல, ஆமாம். நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ம் மத்திய அரசுக்கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு தர்ற நிதி வந்து 2 மடங்காக இருக்காம். ம் வழக்கம் போல தான் நம்ம முதல்வர் அதை வாங்கி வச்சுக்கிட்டு எதுவும் உயர்கட்ட வளர்ச்சி திட்டம் எதுவும் இங்கே பண்ணலையாம். அது உண்மைதானே? என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணலையே. என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள். உங்ககிட்ட என்ன வேணாலும் டேட்டா இருக்கலாம், ஆனால் எதுவுமே பண்ணலைன்னு நாங்கள் நெரேட்டிவ் செட் பண்ணுவோம். இப்போ கடந்த 5 வருஷத்தில் மத்திய அரசோட நிதி ஒதுக்கீட்டோட தமிழ்நாடு அரசு வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது வீடு வழங்கும் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஜல்ஜீவன் மிஷன் குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் மற்றும் தேசிய சமூக உதவி திட்டம், இதுலலாம் வந்து குறிப்பிடத்தக்க நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிரதமர் முத்ரா யோஜனா மற்றும் PMEGP மூலமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு ஊக்குவிச்சிருக்காங்க. அதாவது பியூஷ் கோயல் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் ஒரு திட்டமா? குஜராத் வந்து பாருங்க, பீகார் வந்து பாருங்க, ஊபி வந்து பாருங்கன்னு கூப்பிடுறாரு எல்லாரையும். போய் பார்த்தா நாரிரும். போய் பார்த்தோமே நாங்க. இங்க பாருங்க, அதை வேற பண்ணிட்டீங்க. அதாவது பீகார்ல அவங்க பாஜக ஐக்கிய ஜனதா தளம் தானே கூட்டணி இருக்கு. அங்க ஜூலை 2024 காலகட்டத்துல அரியா, சிவான், சாரன், மதுபானி, கிஷன்கஞ்ச் மற்றும் கிழக்கு சம்பாரன் இந்த மாவட்டத்துலலாம் சுமார் 9க்கும் மேல சிறிய பெரிய மேம்பாலங்கள்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அதெல்லாம் திமுகவோட சதி.